Hi, hello, வணக்கம் மக்களே, வெல்கம் டு our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நேத்துக்கு பிக் பாஸ் என்ன நடந்தது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் எந்த ஒரு ஸ்லாங்கோ ஃபாலோ பண்ணி வந்து இந்த வீடியோ கன்டினியூ பண்ண போறது இல்ல. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட சுய ஸ்லாங்ல சொன்னா மட்டும் தான் இது ப்ராப்பரா வந்து இருக்கும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நேத்துக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். முந்தானத்து எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா தனம் அண்ட் மகேஸ்வரி ஆளுக்கு கையில ஒரு பொம்மை வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஸ்லாட்ல வைக்காம அதோட வந்து முடிஞ்சது. யாரோட பொம்மை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகேஸ்வரி வந்து சிவினோட பொம்மையை வச்சுட்டு நான் வைக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. தனலட்சுமி வந்து மகேஸ்வரியோட பொம்மையை வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து வைக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு. அதை பார்த்துட்டு வாங்க. யாருக்கு வேணும்? என்னதான் வேணும்? அவங்க கொண்டு போயிட்டா நான் இத உள்ள கொண்டு போறேன். நீங்க கொண்டு வைக்கிறதுல எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நான் அவுட் ஆயிடுவேன். நீங்க கொண்டு வைக்கிறதுல ஒண்ணும் இல்ல. நீங்க அவுட் ஆக மாட்டீங்க. என்ன சொல்றேன்னா இது கேம் தானே. பர்சனலா பண்றீங்களோ எனக்கு தோணுது. பர்சனலா தான். சரி ஓகே. அப்ப சூப்பர். அப்ப பண்ணுங்க. டைரக்டா நான் நாமினேட் பண்றேன். ஏன் எல்லா இடத்துலயும் அசீம் உள்ள புகுந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல. இது வந்து அவரோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து மைண்ட் வாஷ் பண்றாரு அப்படின்றது இந்த கேம் முடிய போற நேரத்துல தான் தெரியும். அந்த 4 பேர் நாமினேஷன்ல வர மாட்டாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா அசீம் வரணும் அப்படின்றதுக்காக தான் 8 பேரை சேர்த்து குரூப்பிசம் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அந்த 8 பேர்ல யாராவது ஒருத்தங்க அசீமோட பொம்மையை தூக்கி கொண்டு போய் ஸ்லாட்ல வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண மாதிரி எனக்கு வந்து இது ஓப்பனா அப்பட்டமா தெரிஞ்சது. இப்படி ஃபைனலா 2 பேருமே பொம்மையை வைக்காததுனால பிக் பாஸ் வந்து அந்த 2 கண்டஸ்டன்ட்டை கேம் அவுட் வெளியே போக சொல்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவின் அண்ட் மகேஸ்வரி 2 பேருமே வந்து கேம் அவுட் வெளியே போறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் மகேஸ்வரி சும்மா இருந்திருக்கலாம். அவங்க அப்படியே வந்து பொங்கி பாய்சன் பாட்டிலா மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. உங்க தொந்தரவு தாங்க முடியாம கடைசியில பாயாசத்துல வெச்ச வச்சு கொன்னேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அந்த 8 பேர் கொண்ட குழு கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனை இன்சர்ட் பண்ற மாதிரி தனத்தையும் ரக்ஷிதாவையும் அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணணும். இந்த சென்ஸ் கேம் விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து பிளான் எல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்படியே இதுக்கு தொடர்ச்சியா வந்து மறுநாள் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் அதே மாதிரி ஓடுறாங்க. ஓடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆயிஷா மட்டும் ஒரு பொம்மையை தூக்கி வச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க. அது யாரோட பொம்மை அப்படின்னு பார்த்தா தனத்தோட பொம்மை. இவ்வளவு நாள் பார்த்தா ஆயிஷாவும் தனலட்சுமியும் அந்த ஸ்நேகிதிய படத்துல வர 2 ஹீரோயின்ஸ் மாதிரி வந்து ஒரு தோல்ல கைய போட்டுட்டு பயங்கரமா சுத்திட்டு இருந்தாங்க. இவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்தாங்க, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க போனாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆயிஷா அப்படி தூக்கி வச்சுட்டு இந்த 8 பேர் கொண்ட அந்த பாய்சன் பாட்டில் டீமோட சேர்ந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தனம் வந்து பயங்கரமா நொறுங்கிட்டாங்க. ஸோ நான் வந்து தனம் வந்து பயங்கரமான பெரிய கண்டஸ்டன்ட், அதனால வந்து அவளை வந்து நான் கேம் விட்டு அனுப்புறேன், அவள் என்னதான் நாமினேஷன் போனாலும் சேவ் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி ஆயிஷா என்னதான் வந்து காரணங்கள் கொடுத்தாலும் இது ஏற்கப்படாத மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனம் போய் அந்த ஸ்லாட்டை சீல் பண்ணும்போது பயங்கரமா வந்து ஃபீல் ஆகி நான் வந்து நிறைய விதமான துரோகங்களை பார்த்துருக்கேன், இப்போ வந்து கண்ணுக்கு எதுக்க பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அது ஒரு பாட்டின் வடிவத்தில் வந்து சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஆஃப் கேம் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்தவங்க எல்லாருமே வந்து அதாவது சிவின், ஜனனி, அப்புறம் தனலட்சுமி இவங்க எல்லாருமே வந்து உள்ள யாரையும் வைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன், மைனா எல்லாம் வந்து நம்ம வந்து யாரையும் உள்ள போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடி வராங்க. வரும்போது உள்ள பெரிய கலகலப்பாகுது. அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்படி நடந்த இந்த கலகலப்புல பாவம் ஷெரீனா வேற வந்து ஒரு 10,000 அடி உயரத்துல இருந்து கீழே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. விழுந்ததுல பாவம் அம்னிக்கு வந்து பயங்கரமான அடிபட்டு ரொம்ப மூச்சிரைச்சு உள்ள வந்து நம்ம ஹீரோ, அதாவது ஹீரோவா நடிச்சுட்டு இருக்காரு அசீம், அவர் வந்து அவரை தூக்கிட்டு போய் உள்ள கொண்டு போய் ரொம்ப இது பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம வெளியே வந்து தனலட்சுமியை பயங்கரமா திட்டுறாரு. அதையும் பாருங்க. ஒரு பொண்ணுதான் நீயும் அறிவுன்றது கொஞ்சமா இருக்கும். அப்படி முடிச்சு தள்ளி விடுற நிவாசியா வந்து சரினாவையோ போஸ்டல் மெசேஜ்க்காக வெளியே போய் அட்டையை காட்டு.
எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து தனலட்சுமியவே கார்னர் பண்ணி வந்து திட்டுறாங்க. நீ தான் தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருந்தது. அதுவும் அசீம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டா, அந்த மாதிரி நடந்துக்கிட்டா, நான் அவகிட்ட சொல்லும் போது கூட வந்து திமிரா நடந்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமா எல்லாருக்கிட்டையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்கும்போது நான் உண்மைக்குமே தனலட்சுமி தான் தள்ளி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோவை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அப்படியே ஸ்பீடெல்லாம் குறைச்சி ரொம்ப ஸ்லோவாக பார்க்கும்போது தனலட்சுமி தள்ளி விடலை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அசீம் அந்த கேங் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து உள்ள பொம்மையை வைக்கிறதுக்காக பயங்கரமா தள்ளுறாங்க. இந்த பக்கம் மறிச்சிட்டு இருந்த தனலட்சுமி, சிவின் அண்ட் ஜனனி அவங்க எல்லாம் வந்து அப்படி இப்படி இது பண்றாங்க. அப்ப ஷெரீனாவோட பொம்மைய ஜனனி கைய பிடிச்சி இழுக்கிறாங்க. பொம்மை இழுத்த இதுக்கும் பின்னாடி வந்து அசீம் கேங்கு தள்ளினதுக்கும் ஷெரீனா கீழே விழுந்துட்டாங்க. ஷெரீனா மட்டும் விழல, ஷெரீனா கூட சேர்ந்து தனலட்சுமி கீழே விழுந்தாங்க. ஆனா விழுந்த தனலட்சுமியை யாருமே கவனிக்கல, கண்டுக்கல. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியாவை வந்து பயங்கரமா கார்னர் பண்ணாங்க வீட்டுக்குள்ள. எனக்கு அதுதான் வந்து இந்த சீசன்லயும் பண்றாங்களோ அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா பப்ளிக்ல இருந்து ஒரு ஆள் வந்து போறாங்க, அவங்கள வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. தனலட்சுமியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, சில சமயங்கள்ல ரூடா தெரிஞ்சாலும் தனலட்சுமி கரெக்டா கேம் விளாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஒரு வியூவரா எனக்கு தெரியுது. இந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா ரச்சிதா அண்ட் ஷிவின் 2 பேரும் வந்து தனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப தனத்தோட மனக்குமுறல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அசீம் வரும்போதே பிடிச்சி தள்ளுடான்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி கீழே தள்ளிவிட்டாரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு அந்த இடத்துல அத்தனை பேர் முன்னாடி கேட்கும்போது நான் அந்த இடத்துல எனக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் அமைதியா இருந்தேன், என் மேல அந்த தப்பு இல்லை. கமல் சார் வந்து அவங்க ஃப்ளோர்ல நடந்து வரும்போது நான் அப்படி பிடிச்சி தள்ளி விட்டேன், அது கீழே விழுந்து மண்டை அடிபட்டுருச்சுன்னு எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சிட்டாருன்னா நான் வெளியில போறேன், எல்லாரும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். அப்படி இல்லைன்னா எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை சொன்ன எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு என்னமோ தனலட்சுமி சொல்றது கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா தனம் தள்ளல, மற்ற ஃபோர்ஸ்னாலையும் வேற விதத்தினாலையும் தான் ஷெரீனும் நிவாவும் கீழே விழுந்தாங்க. விழுந்ததுக்கு காரணம் தனலட்சுமி இல்லை. ஆனா வீட்டுல எல்லாருமே தனத்தை கார்னர் பண்றாங்க. இதுக்கு வந்து நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல ஆண்டவர் கண்டிப்பா சில குறுப்படங்களை போட்டா மட்டும்தான் வந்து நமக்கும் டீட்டெயிலா தெரியும். ஏன் அப்படின்னா எடிட்டர் வந்து இந்த பக்கம் ஆங்கிள் அந்த பக்கம் ஆங்கிள்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோல வச்சு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. இதே மாதிரி தான் எபிசோட்லயும் போச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாவம் இமயமலை சிகரத்துல இருந்து விழுந்த ஷெரீனா வந்து வெளியில வராங்க. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வர்றவங்கள போய் ரூம்மேட்ஸ் எல்லாமே வந்து நலம் விசாரிக்கிறாங்க. தனமும் வந்து தலைவலிக்குதா, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷெரீனா வந்து பதிலே சொல்லலை. ஏன் அப்படின்னா தான் இந்த 8 பேர் கொண்ட டீம் வந்து பாய்சனை உள்ள இறக்கிட்டாங்களே ஷெரீனாக்குள்ள. அப்புறம் அவங்க எப்படி பேசுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, தனம் வந்து வெளில உட்காந்து வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க நான் வந்து பண்ணல, நீங்க அட்லீஸ்ட் சொல்லுங்க பிக் பாஸ், அப்படி இல்லைன்னா எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் ஆச்சும் வந்து ஃபைனலா கமல்சாரை போட்டு காட்ட சொல்லுங்க, நான் தள்ளல, என்னை ஏன் கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து ஒட்டுக்கா இருக்காங்க, என்ன மட்டும் எல்லா விஷயத்துலயுமே வந்து தனியா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கோட எபிசோட்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் நடந்தது. அது எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து தோணலை. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ட்விங் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்க சந்திக்கும் வரை until then டாடா பை பை ஃப்ரம் நான் உங்க அர்ஜுன்.